ஹாய், வணக்கம். வெல்கம் டு உதயா அனில் விலாக்ஸ். எவ்ரி இயர் சம்மருக்கு ஐஸ்கிரீம் இல்லை குல்ஃபி செஞ்சு கொடுத்துருவேன். இந்த வருஷம் சம்மர் ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஏமா இன்னும் செய்யலைன்னு என் பிள்ளைங்க கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு குல்ஃபி பண்ணி கொடுத்தேன். அதை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? குல்ஃபி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட 1/2 கப் பால் பவுடர் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்ப கொதிக்க வச்சுக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க. இதை அப்பப்போ கிளறியும் விட்டுக்கணும். சைட்ல சேர்ற ஆடையையும் எடுத்து அதுக்குள்ளேயே விட்டுறணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 20 முந்திரி பருப்பு, 20 மக்கனா, ஃபாக்ஸ் நட்டுன்னு சொல்லுவாங்க, தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இதுல கொதிச்சிட்டு இருக்க பால்ல இருந்து ஒரு 1/2 கப் எடுத்து இதுல ஊத்திக்கலாம். இதை ஊத்தி அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், மூடி வைக்க வேண்டாம். பால் ஆறுற வரைக்கும் இது ஊறினா போதும். இது கூடவே ஒரு 20 பாதாம் பருப்பும் எடுத்து சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். சைட்ல சேர்ந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டு இந்த மாதிரி அப்பப்போ கிளறிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருந்த நட்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு. இதை மிக்சர் ஜார்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட அந்த நம்ம ஊற வச்ச பாலையும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். பாதாம் பருப்பையும் அதோடைய தோலை எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கிட்டேன். பாலில் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்க ஸ்வீட் எப்படி இருக்குன்னு. நான் 1/2 கப் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். டோட்டலாக ஒரு 3/4 கப்பு வரும். இப்போ நம்ம அரைச்ச இந்த நட்ஸ் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நட்ஸ் சேர்த்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி திக்காகி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஃபுல்லா ஆற வச்சிடலாம். என் பொண்ணுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அதனால ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த க்ரீமையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சிட்டு இதையும் ஃபுல்லா ஆற வச்சிடலாம். க்ரீம் ஃபுல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் வரைக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். டைமர் செட் பண்ணிக்கங்க. கரெக்டா 1 நிமிஷம் போதும். அதுக்கு மேல அரைச்சிட்டோம்னா க்ரீமியா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட் அரைச்சிட்டு ஒரு பிரேக் விட்டு திரும்ப 30 செகண்ட் அரைச்சிக்கங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததை ஒரு குல்ஃபி மோட்ல சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல 8 மணி நேரம் வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்து நம்ம பிளைனா பண்ணியிருக்கோம்ல, அதையும் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் வரைக்கும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இதையும் இப்போ மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். என்கிட்ட பாப்சிக்கல் மோல்டு இருக்கிறதுனால நான் மோல்டில் சேர்த்துக்கிறேன். அப்படி இது இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க நார்மல் டம்ளர்லேயும் சேர்த்துக்கலாம். டம்ளர்ல இதை சேர்த்துட்டு அதுக்கு மேல ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு ஜஸ்ட் நடுவில் ஒரு ஹோல் போட்டு ஐஸ் ஸ்டிக்கர் வச்சுக்கலாம். அதை அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். அப்படி அதுவும் வேண்டாம்னா இந்த மாதிரி சம்படம் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த சம்படத்துல இப்ப நம்ம அதை ஊத்திட்டு இதுக்கு மேல ஒரு கிளிங் ரேப்போ இல்ல ஒரு பாலித்தீன் கவர் இல்ல சில்வர் ரேப் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதை இந்த க்ரீமை டச் பண்ற மாதிரி அதை வச்சுட்டு மேல மூடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டச் பண்ணி வைக்கும்போது தான் மேல ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இதுவும் இப்ப ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இது எல்லாத்தையும் நான் ஓவர் நைட் உள்ள வச்சுட்டேன். மறுநாள் காலையில எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி தண்ணியில லைட்டா டிப் பண்ணிட்டு இதை மூடியை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா அழகா ரிமூவ் ஆயிடும். அவ்வளோதான், சூப்பரா சாக்லேட் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க எவ்வளோ க்ரீமியா இருக்குன்னு. பார்க்கறதுக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு.
டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அழகுக்காக இது மேல கொஞ்சம் நட்ஸும் நான் போட்டுக்கிறேன். அடுத்து இதே மாதிரி சம்படத்துல இருக்கிறதையும் தண்ணியில டிப் பண்ணிட்டு ஒரு நைஃப் வச்சு நல்லா அதை உள்ள டீப்பா அதை குத்திட்டு நம்ம நைஃப் அப்படியே உருவினோம்னா அழகா இதுவும் எடுக்க வந்துடும். இதை அப்படியே சின்ன சின்னதா பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஹெல்தியான குல்ஃபி வீட்லயே செஞ்சாச்சு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு கடையில வாங்கி கொடுக்காம வீட்லயே செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் செஞ்சு தர சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.